ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஆனியன் பக்கோடா போட போகிறேன். அதுக்கு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் பாருங்கள், கடலை மாவு 2 ஸ்பூனு, அரிசி மாவு 2 ஸ்பூனு, மைதா 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் பிசையணும். அப்போ தான் பக்கோடாவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட லைட்டாக கலர் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சிக்குவோம். ஃபஸ்ட்டு பிசைஞ்சிட்டு அப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து பிசையணும். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்குவோம். பாருங்கள், லைட்டாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சாச்சு. ரொம்ப மாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குழன்னு இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் தான் பக்கோடா போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை எப்படி போடலான்னு பார்க்கலாம். பாருங்கள், கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் கொஞ்சம் சூடாயிருச்சு. இப்போ பக்கோடாவை போடுவோம். இப்படி உதிரியாக போடணும். அப்போ தான் பக்கோடா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கனமாக இல்லாமல் கொஞ்சம் உதிரியாக போடணும். இது ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி விடலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை திருப்பி விடுவாங்க. இப்படி எடுத்து அப்படியே திருப்பி விடுவோம். இன்னொரு சைடு வேகணும். நல்லா கிறிஸ்பியாக வரணும். அப்போ தான் பக்கோடா நல்லாயிருக்கும். இது ஒரு 5 செகண்ட் ஆகட்டும். பாருங்கள், இப்போ நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. அதோட 2 கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். கருவேப்பிலையும் போட்டு எடுத்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். கிறிஸ்பியான ஆனியன் பக்கோடா ரெடி. பாருங்கள், அடுத்து இன்னும் இருந்ததையும் இப்போ போட்டாச்சு. இதுவும் ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். வெந்தோடனே இப்போ எடுக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குதுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டீக்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸாக ஆனியன் பக்கோடா ரெடி.